ஆனாலும் கவாய் மீது மட்டும் ஏன் ஒரு வெறி கொண்ட தாக்குதலை இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மிக்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறார். இப்போ ஆர்டிகிள் 370 அபாலிஷனில் அவர் ஒரு சர்ச்சைக்கிடமான ஸ்டாண்டை எடுத்தார். டிமானிட்டைசேஷனில் அரசுக்கு சார்பான நிலைப்பாட்டை தான் எடுத்தார். வேறு சில வழக்குகளில் எது நிலைப்பாட்டை எடுத்தார். இப்படி அவர் மிக்ஸ்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இவர் மீது இப்போதைய கோபத்துக்கு உடனடியான காரணமாக இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்த மசோதாவில் கொடுக்கப்பட்ட தற்காலிக தீர்ப்பு. அதில் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த பல அம்சங்களை இவர் கவாய் நீக்கியிருக்கிறார். அதற்கு ஒரு தடையை வழங்கியிருக்கிறார். இது இவங்க மனசில் ஒரு கோபத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ ட்விட்டரில் பலர் கவாயை பற்றி எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தில் இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை சேர்த்து வச்சு தான் எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் ஒரு தலித் என்பதால் மட்டும்தான் இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக வந்தார். 2010 கேஜி பாலகிருஷ்ணனுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தலித் நீதிபதியே இல்லை. அதனால் அந்த கோட்டாவில் இவரை கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி இவருக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, ரிசர்வேஷனே ஒஸ்ட்டு அப்படின்லாம் இதை இன்னொரு டைமென்ஷன் கொடுத்தும் எழுத தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய நீதித்துறை எவ்வளவு காவிமயமாயிருக்கு அப்படின்னு தெரியும். இந்தியா முழுக்க கீழ்கோர்ட்டிலிருந்து சுப்ரீம் கோர்ட் வரை எக்கச்சக்கமான நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்தே போய் அங்கே இருக்கிறாங்க. நாகர்கோயிலில் ஒரு நீதிபதி ஆர்எஸ்எஸ்ஸில் நேரடியாக இருந்தவர் இப்போ நீதிபதியாக ப்ரொமோட் ஆகியிருக்காரு. நம்ம ஜிஆர் சுவாமிநாதனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுபோல் இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான நீதிபதிகள் இப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் நீதிபதி கவாய் மாதிரியான நபர்கள் எப்போதோ எங்கேயோ அரிதாக சொல்லக்கூடிய ஒரு சில உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இவர்களே இப்படித்தான் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. அநேகமாக இந்த விவகாரத்தில் கவாயை அடிபணிய வைக்கும் வரை இவர்கள் விடமாட்டார்.